உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சரி. அவரை தேட தேட நமக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பு வரும். எந்த மனுஷனை ஆண்டவர் அதிகமாக தேடுகிறானோ அவனை தேவன் பாதுகாப்பான். அல்லேலூயா. ஒரு பெரிய பாதுகாப்பு வந்துடும். வினை வந்த பிறகு நம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிறகு பாஸ்டிங் பண்ணி ஜபிக்கிறது அது ரெண்டாவது. பிரச்சனை வருகிறதுக்கு முன்னே நம் பக்தி குறைகளாக இருந்துட்டா அவர் சபையை பாதுகாத்து கொள்வார். அவர் உன்னை பாதுகாப்பார். நம்முடைய குடும்பத்திற்கு விசேஷமான பாதுகாப்பு நிச்சயம் வரும். உன்னை கைவிட மாட்டார் ஆண்டவர். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ எல்லாமே உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனால் அவருக்கு நம்முடைய இதயத்தில் முதலிடம், நம்முடைய வீட்டில் முதலிடம் அவருக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. ரைஸ். நான் ஆவியில் உணர்றேன், சிலர் சகோதரர்களுடைய மனைவிமார்கள் தேவனோடு இல்லை. சில பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு 4 குடும்பம் அப்படி இருக்கிறீங்க. மனைவி மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதரன், நீங்கள் ஜபிக்கிறத விடாதீங்க. அப்பொழுது அதிகமாக ஜபம் பண்ணுங்க. சில நேரத்தில் நம்ம ஜபிக்கும் போது கூட மனைவி தடை பண்ணுவாங்க. நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த நாளிலிருந்து இந்த மாதிரி ஜபம் பண்ணோம், மனைவி மூலமாக ஒரு தடை வரும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஜபத்தை விடவே கூடாது நம்ம. அல்லேலூயா. அதே நேரத்தில் புருஷன் மூலமாய் சில பிரச்சனைகள் நமக்கு வரும். மனைவிமார்கள் ஜபத்தை விடவே கூடாது. அது சத்துருவின் கிரியைகள். சத்துருவின் கிரியைகள் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்தை குலைச்சலாக்க, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவே சத்துரு பல காரியங்களை செய்வான். ஆனால் நீங்கள் ஜபத்தை விடவே விடாதீங்க. அவரை விட்டு விலகவே விலகாதீங்க. தேவன் பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. இது ரெண்டிலும் முதல்ல நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. நான் சபைக்கு போகிறது, நான் ஜபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது மனைவி மூலமாய். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும். கணவன் மூலமாக பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் அதிகமாக நெருங்கணும். நீங்கள் நெருங்கி பாருங்க, எல்லாம் மறுபடியும் பேலன்ஸுக்கு வந்துடும். குடும்பம் நல்ல நிலைக்கு வந்துடும். அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டு சண்டை போட்டுட்டு வெளியே போயிடாதீங்க. சண்டை போட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது. ஒரு பிரதர், அவருக்கும் அவருடைய வைஃபுக்கும் அடிக்கடி சண்டை வருமா. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அந்த அம்மாவை ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஏதோ சத்துரு உள்ள புகுந்துட்டாலே மனசில் எரிச்சல் உண்டாயிடும். மனைவி யார்கிட்ட எரிச்சலை காட்ட முடியும்? புருஷன்கிட்ட தான். புருஷன் யார்கிட்ட காட்ட முடியும்? மனைவி கிட்ட தான். ஆனால் அவர் ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும்னு கொஞ்சம் வந்துட்டார். வந்த பிறகு சத்துரு மனைவி மூலம் யார் கணவருக்காக ஜெபம் பண்ணாங்களோ அவங்களுக்காகவே அவங்க மூலியமாகவே பிரச்சனை வருது. சண்டை போட்ட உடனே ஒரு பார்க்கு ஒன்று தெரிஞ்சிட்டு வச்சுருக்காரு. இங்கே சண்டை போட்ட உடனே நேராக அவர் பைக் எடுத்துட்டு நேராக பார்க்குக்கு போயிட்டு, அல்லேலூயா, அது கொஞ்சம் அடக்கமான ஒரு இடம், அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஆண்டவரோடு பேசிகிட்டு இருப்பாராம். அங்கே மனைவி சண்டை போட்ட உடனே அடுத்த ஒரு ½ ஒரு பார்க்கில் இருப்பாராம். ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அவர் ஜபம் பண்ண தான் மனைவி பார்க் ஆயிட்டா. அப்போ அவர் எங்கே உட்காந்துக்குவார்? என்ன சிரிக்கிறீங்களா? அவர் எங்கே உட்காந்துக்குவார்? வீட்டில் உட்காந்துட்டார். பார்க் என்பது ஒரு அழகான மரம், செடி, கொடிகள், நல்ல புல் தரை, அதில் பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ளது அழகாக இருக்கும். அப்போன்னு ஒன்று ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. எப்படியோ ஜபத்தை விட்டுறாத, குடும்பம் பார்க்க மாறிடும். அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
சரி, அதற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆமாம், என்ன செய்யணும்? ஒரு வேதத்தை அறிந்த ஒரு மனிதன், நல்ல பைபிள்னா அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஏசப்பாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அவர் யாருன்றது நல்ல வேதம் வாசிக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடணும். அல்லேலூயா, பிரைஸ். அப்போ அவர் என்ன ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா, மத்தேயு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனம் நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிங்க. அவர் மத்தேயு 22:34, அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானது என்று கேட்டான். அல்லேலூயா. அப்போ இவங்க யாருன்னா இந்த பரிசேயர், நல்லா கவனிக்கணும், கூர்ந்து கவனிச்சதும் உங்களுக்கு புரியும். இந்த பரிசேயர் யாருன்னா வேதத்தை அறிந்தவர்கள். சதுசேயர், பரிசேயர் அத்தனை பேருமே வேதத்தை அறிந்தவர்கள். ஆனால் அவங்க ஒரு குறிக்கோளில் இருப்பாங்க, இவங்க ஒரு குறிக்கோளில் இருப்பாங்க. சதுசேயர் ஒரு குறிக்கோள், பரிசேயர் ஒரு குறிக்கோள். பரிசேயர் உயிர் தெழுதலை விரும்புவாங்க, சதுசேயர் உயிர் தெழுதல் இல்லைன்னுவாங்க. அதுதான் அங்கே மேட்ரு. அவங்கள வாயை அடிச்சிட்டாரு, சதுசேயரை வாயை அடிச்சிட்டாரு அப்படின்றது அவர்கிட்ட எந்த பிரமாணம் பெரிய பிரமாணம்னு கேட்குறாங்க. இப்போ நான் கூட உங்களுக்கு பிரமாணத்தை குறித்து தான் பேசிட்டு இருந்தேன். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும்போது, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியும்போது, அல்லேலூயா, ஜபம் செய்வோம். ஜபம் செய்யும்போது எரிச்சல் மனைவி மூலிமா, கணவன் மூலிமா, பிள்ளை மூலிமா வரும். அங்கே ஜபத்தை விடவே கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை விட்டுறவே கூடாது. இன்னொரு ஜபம் சொல்லி கொடுக்குறேன், நல்லா நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜபம் தான் அது, ஆண்டவரே சொல்லி கொடுத்த ஜபம். அல்லேலூயா. பிரச்சனை சோதனைன்னு வரும்போது இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி என்னை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். இதுக்கு முன்னே ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறார் ஏசப்பா, பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்வோம். எவ்வளோ உயர்த்து சொல்லியிருக்கிறார் தேவன் ஏசப்பா. தன் பிதாவை உயர்த்தி துதிச்சாதான் சோதனையிலிருந்து விடுதலை, தீங்கிலிருந்து விடுதலை. தேவனை உயர்த்தாம, உன் வீட்டில் உயர்த்தாம, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இப்படியே இருந்தாக்கா தேவனை உயர்த்தாத இடங்களிலே என் தேவன் வர முடியாது. அவர் எப்படி வருவார்? அல்லேலூயா. அவர் சொல்லிக் கொடுத்த ஜபம் என்ன? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இங்கே பூமியில செய்யப்படுவதாக. இது அவரை உயர்த்திட்டா அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. இந்த பாயிண்ட் ரொம்ப அவசியம் நமக்கு. உனக்கு விரோதமாய் கிரியை செய்களுடைய பாவத்தை நீ மன்னிதாதான் உன் பாவம் மன்னிக்கப்படுமா? எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களுடைய கிரியை செய்களை நான் மன்னிக்கிறது போல என் பாவத்தை மன்னி. இது விசேஷமான பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். என் பாவங்களை மன்னி. அப்ப நம்ம எதிரியை நம்ம மன்னிக்கணும், இல்லைன்னா உன் பாவம் மன்னிக்கப்படாது, உன் பிரச்சனை, உன் மீறுதெல்லாம் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இதில் முதல்ல நீங்கள் இதெல்லாம் நம்ம ட்ரைன் அப் பண்ணிக்கணும். மனசார மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க தானே பேசினாங்க, பரவாயில்ல. இப்படி நம்ம மன்னிக்கிறது, முதல்ல மன்னிக்கிறத விட நம்ம ஏசப்பை நினைக்கூறணும். என்ன நினைக்கணும்? அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், துணியை முகத்து தலைமையில் போட்டு கொட்டிட்டு, உன்னை யார் கொட்டினது ஞான சிருஷ்டியில் சொல்லு அப்படின்னார். ஏங்க அவர் யார் தெரியுங்களாங்க? கிரகங்களை தன் கரத்திலிருந்து வீசினவருங்க அவர். அல்லேலூயா. கிரகங்களை தன் கரத்திலிருந்து வீசினவர். யோபு புஸ்தகத்தில் அழகா தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிரகங்களை உருவாக்கினவருங்க. இந்த பூமியை வானத்தில் உலாவ விட்டுருக்கிறாருங்க ஆண்டவர். நம்ம சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கிறோம் விஞ்ஞானத்தின் படி.
அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்துல மிதக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம கீழே வானம் இருக்கிறது, பூமிக்கு கீழே வானம் இருக்கிறது. அல்லேலூயா. வானத்துல நாம் உலாவி பவனி வந்துட்டு இருக்கிறதுங்க இந்த பூமி. அப்படிப்பட்ட அல்லேலூயா அதிசயத்தை உருவாக்கின தேவன் அதுல நம்மை வாழ வைத்திருக்கிறார். நாசா விஞ்ஞானிகளாம், நான் அங்கே செவ்வாயில் தண்ணி இருக்குது, சந்திரனில் தண்ணி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். இங்கே தண்ணி இருக்கு, அங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இல்லை. அதாவது அவன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இங்கே பூமியை விட்டு அங்கே போய் வாழலாம், ஒரு சாத்தியம் இருக்குது. முடியாதுங்க. அல்லேலூயா. மனிதன் வாழணும்னா, ஒரே ஒரு மனுஷன் வாழணும்னா கூட இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய சமுத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த காற்று இந்த பூமி முழுதும் உலாவிட்டு இருக்கும். அப்போதான் நம்ம சுவாசிக்க முடியும். அதை கூட விட்டுருங்க, அவன் மறந்துட்டாங்க. அந்த விஞ்ஞானி தாங்க அவன், ஆனால் ஒன்று மறந்துட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அங்க காற்று கிடையாது, தண்ணி இருந்துட்டா போதும். அது தண்ணி இருக்குது, போய் வாழ முடியாது. அங்க ஆக்சிஜன் வேணும். அல்லேலூயா. அங்க ஆக்சிஜன் இல்லைன்னா முடியாது. இது ரெண்டும் கொடுக்க முடியுமா? முடியாது. எதற்கு தேவன் எங்கெங்க வைக்கணுமோ கரெக்டாங்க. இது மனுஷன் வாழ்கிறதுக்காகவே இந்த பூமியை கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இது மனுஷன் வாழ்கிறதுக்காகவே பூமியை சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிப்பை ஆண்டவர் நம்மை பார்க்க வைக்கிறார். அதோடைய கடலின் அழகு, மலைகளின் அழகு, நீரூற்றுகளின் அழகு, இதெல்லாம் தேவன் எதற்கு வைத்தார்? என் பிள்ளைங்க என்னுடைய கிரியைகளை பார்த்து சந்தோஷப்படணும். எல்லாம் கவலையா இருக்கும் போதெல்லாம் ஏங்க பீச்சை தேடி ஓடுறான்? பீச்சை தேடி ஓடுறது ஒரு வித்தியாசமானது. சந்தோஷமாக இருக்கிறவங்களும் போவாங்க, கவலையாக இருக்கிறவங்களும் போவாங்க, கவிதை எழுதுறவங்களும் கூட அங்கே தான் போவாங்க. என்ன எழுதுறவங்க? கவிதை எழுதுகிறவங்களும் அவங்க தான் போவாங்க, பண்ணுறவங்களும் அங்கே தான் போவாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சும்மா ஜாலியாக சில ஜோடிகள் கூட அங்கே தான் போகும். ஏனென்றால் அந்த தெய்வம் படைத்த படைப்பு அது விசேஷமானது. நம்மெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் அதெல்லாம் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு செய்து வைத்திருக்கிறார். ஆகையினால் தேவனுடைய ஆலயத்தில் வந்தவுடனே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை நோக்கி பார்க்கிறது, யார் வந்தாங்க யார் வரல, இதெல்லாம் ஆராய்கிறது மடத்தன். அதாவது தவறான குணங்கள். இதெல்லாம் என்ன? தவறான குணங்கள். அதுவும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து பிளிங்க் பண்ணுறது, விங் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. படித்தவர்களுக்கு இது புரியும். அல்லேலூயா. படித்தவர்களுக்கு இது புரியும் இந்த ரெண்டு வார்த்தைகள். இங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி சோல், அந்த ஆத்மா அப்படி இருக்குமானால் அது தேவனுடைய சமூகத்திற்கு வர்றதுக்கு முடியாது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆலயத்தில் அது செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள். நெக்ட் தலை அசைப்பு. நோ, உன் தலை அசைப்பு தேவனுக்கு மட்டும்தான். உன் தலை அசைப்பு தேவனுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சபையில் வந்து என்ன செய்யணும் அதை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். அப்போ நம்முடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆண்டவர் விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்வாருங்க. இங்கே வந்து விங் பண்ணக்கூடாதுங்க, பிளிங்க் பண்ணக்கூடாது. தெய்வத்துடைய மகத்துவம் விசேஷமானது. தலையசைப்பு யாருக்கும் தெரியாது, ரெண்டு தலை ஆடும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து விசேஷமாக தான் இங்கே எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவர் பாசத்தோடு வரும்பொழுது அவரும் பாசத்தோடு உன் கூட வருவாருங்க. உள்ளத்தில் வந்து குடியிருக்கிற தெய்வங்க அவர்.
உன் உள்ளத்தில் வந்து குடியிருப்பார். ஒரு நன்மை குறைப்படாதுங்க. ஆண்டவர் உன் உள்ளத்தில் குடியிருந்துட்டார்னா, அல்லேலூயா. விசேஷங்களை தேவன் உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. ஆமாம். என் செல்வங்களே, நீங்கள் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் வந்து கேட்குறாங்க, பிரதான கற்பனை எது அப்படின்னு. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதுகிறே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானது என்று கேட்டான். அது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதை நம்ம செய்யணும். இதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. மேரேஜில் கேட்பார் பாஸ்டர். மேரேஜ் பண்ணும்போது 2 பேரும் நிற்க வச்சுட்டு கேட்பார், அம்மா, சந்திரனாகி இவரை சந்திரியாக நீ முழு மனதோடு அவரை நேசிக்கிறாயா, இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறாயா என்று கேட்பார். அவங்க ஏற்கனவே முழு மனதோடு பேசிட்டு கொண்டுட்டு எல்லாமே இருப்பாங்க. இப்பொழுதெல்லாம் நல்ல கவனிங்க, நிச்சயத்திலேயே கல்யாணமே முடிஞ்சிருது. புரியுதுங்களா? அங்கேயே எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, சோறு வீட்டுற மாதிரி, அது வீட்டுற மாதிரி, எல்லாமே அங்கேயே முடியுது நிச்சயத்திலேயே. என் 3 பிள்ளைங்களுக்கு நிச்சயம் நடந்ததுங்க. அவனை தொடக்கூட விடல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடலை நான். புரியுதுங்களா? 3 பேருக்கு நிச்சயம், ஒரு ஃபோட்டோ டச் கூட பண்ணக்கூடாது. அவன் அங்கே உட்கார வச்சேன், இவனை இங்கே உட்கார வச்சது தான். டச் பண்ணிக்கோ மேரேஜுக்கு பிறகு. ஒரு டச் இல்லை, டச் நிறைய டச் பண்ணிக்கோ. மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் வேணாம். ஆனால் காலம் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் தடை போடவே முடியாது. ஏசப்பே வந்து தடை போட்டால் கூட கொஞ்ச நேரம் அப்படி இருங்க ஜீசஸ், இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள் ஒற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன காலம் ஜீசஸ்? இது என்ன காலம்? ஜாலியாக இருக்கிற வேண்டிய காலம் ஜீசஸ் இது. நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. என் அன்பு செல்வங்களே, முழு இதயத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறான். அவருடைய விருப்பம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அவரை முழுமையாக நேசிக்கணுமா? ஃபுல் லவ், டீப் லவ். அல்லேலூயா. அட்டாச்டு லவ். அல்லேலூயா. நெருக்கமான அன்பு ஆண்டவர் மேலே வைக்கணுமா? அல்லேலூயா. நெருக்கமான அன்பு. நீ தேவன் மேல நெருக்கமான அன்பு வை, அவர் உன்னோடு கூட நெருங்கி இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த நெருக்கமான அன்பு இல்லாவிட்டால் பிரச்சனை மேல பிரச்சனை வருங்க. அல்லேலூயா. வேதனை மேல வேதனை வரும். தனிப்பட்ட ஒரு சகோதரி தேவனோடு வாழலாங்க, அவளை கர்த்தர் ராஜாத்தியா கர்த்தர் நடத்துவார். 5 முட்டை 60 என் தேவன் தருவார். A to Z அவர் சந்திக்க வல்லவர் அவர். அல்லேலூயா. என்கிட்ட மிஸ்டேக் இருந்தா ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்ககிட்ட மிஸ்டேக் இருந்தா தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நினைக்கிறபடி இந்த முழு அன்பு ஆண்டவர் மேலே வைக்கும்போது ஆண்டவர் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா? அவருடைய நாமத்தில் கூடாதது ஒன்றில்லை. ஒரிஜினல் கிறிஸ்டின். எங்கள் குடும்பம் ஒரிஜினல் குடும்பம். நாங்கள் ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நான் தேவனை உண்மையாக ஃபாலோ பண்ணுறோம். சண்டேஸில் என் வீடு பூட்டி இருக்கும். அல்லேலூயா. அன்றைக்கு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அம்மா வரேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. லேட்டாக வாமான்னு சொல்லுங்க. 12 மணிக்கு மேலே வா, நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வரணும். அதே நேரத்தில் என் செல்வங்களே, நான் உங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த கீழ்ப்படிதல் மிக அவசியம்.
இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறோம் இல்லையா, அந்த பாட்டுக்கு முன்னே உள்ளே வந்துடுங்க. அதில் தான் பிளஸ்ஸிங். நீங்கள் வந்து அவரை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு 3 முறை நம்ம அவரை பரிசுத்தப்படுத்துகிறோம். அந்த ஆராதனையில் நீ இருக்கணும். அந்த ஆராதனையில் நீ இருக்கணும். அந்த ஆராதனையில் இல்லைன்னா நாம் கலந்து கொள்ளுகிறதே வீணாய் போய்விடும். முதலாவது கீழ்ப்படிதல், பிறகுதான் பலி. அல்லேலூயா. முதல் கீழ்ப்படிதல், பிறகுதான் பலி. இந்த கீழ்ப்படிதல்ல தேவன் விசேஷங்களை வைத்திருக்கிறார். சொன்னா கூட ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த பாடல் பாடும்பொழுது நீ இங்கே உள்ள இருக்கணும். இதை நம்முடைய மனசில் தீர்மானம் பண்ணணும். எப்படி அதிகாலை எழுந்த உடனே ஜபம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னே வேதம் வாசிக்கணும். ஒரு சின்ன அதிகாரமாவது வாசிக்கணும். இதை கிறிஸ்தவர்கள் நம்முடைய மனதில் நிர்ணயம் பண்ணிடணும். அதை இதுதான் என் லைஃபு, இதுதான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. பரிசுத்த ஓவினால் எக்கார்ந்து கூட நான் விடக்கூடாது. அப்படியும் அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை போற்றுகிற நேரத்திற்குள்ளே நான் உள்ள இருக்கணும். அந்த ஆராதனையில் நான் கலந்து கொள்ள வேண்டும். தீர்மானம் பண்ணணும். நீங்கள் சாபர் வரைக்கும் பண்ணணும். தேவன் வருகை பரியந்தம் பண்ணணும். சும்மா பாட்டு பாடிட்டு போயிடக்கூடாது. என் ஜீவன் பிரியும் வரை, என் வாழ்வு அப்புறம் முடியும் வரை உம்மையே பொய் சொல்லி ஆராதிப்பேன், உம்மையே பொய் சொல்லி ஆராதிப்பேன். அப்படியா? நம்ம என்ன பாடுறோமோ அதை அப்படி செய்யணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோமோ அதை அப்படி செயல்படும் போது பிளஸ்ஸிங். நீங்கள் எடுத்துக்காட்டாக என் தேவன் உன்னை வைப்பார். உன்னை எடுத்துக்காட்டாக தேவன் உன்னை வைப்பார். உன்னை வருகிறத பார்த்து மற்ற சபையாரும் வந்துடணும் உள்ள. அதுக்கு மேலே நோ வேல்விஷன். நீ வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம மனசில் தீர்மானம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தூங்கிட்டேன். ஏன்னா 7:30 மணிக்கு என்னால் எழுந்துக்க முடியல. 6:30 மணிக்கு நான் எவ்வளோ நேரம் 4:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். 3 hour பிஃபோருங்க. 3 hour பிஃபோர் 4:30 மணிக்கு எழுந்துக்குவேன். எவ்வளோ நேரம் ஜபத்தில் போதும் போயிடுவேன். அல்லேலூயா. பிறகு என்னை வேகமாக ரெடி பண்ணிவிட்டு அந்த பாடலுக்குள்ளே ஓடி வருவேன். நான் இந்த பாடல் பிரதர் பாடும்போது மேலே கேட்டுச்சுன்னா என்னால் இருக்க முடியும். எதையும் எடுக்க மாட்டேன், பைபிளை கூட எடுக்க மாட்டேன். நேராக ஓடி வந்து நின்றுடுவேன். அது ஒரு பயம் வர வேண்டும், ஒரு திகில் வர வேண்டும். அல்லேலூயா. என் தேவனுடைய ஆராதனையில் அந்த முதல் ஆராதனையிலே நான் அங்கே இருக்கேன். என் தேவனுடைய பாதத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பயமும் ஆண்டவரை குறித்து ஒரு நடுக்கமும் நமக்கு வரும்போது மெய்யாகவே ஆண்டவர் உங்களை எடுத்துக்காட்டாக நிறுத்துவார். அநேகருக்கு பிரயோஜனமாக நிறுத்துவார். உங்களுடைய ஆச்சரியமான காரியங்களை பார்த்து மற்றவர்களும் உங்களை பின்பற்றி வருவார்கள். அல்லேலூயா. ஏதோ வரும் போகிறோம் அப்படின்றத நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். பிரைஸ். இப்படி நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது யோபுவை போல இரட்டிப்பான ஆசீர்வாதம், அபிரகாமை போல சீமானான் ஆசீர்வாதம், ஈசாக்கை போல 100 மடங்கு ஆசீர்வாதம், யாக்கோபை போல தேவனுடைய இஸ்ரவேலின் மகிமை காண்பாய் என்று எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயம் வரும். அல்லேலூயா. நம்மெல்லாம் சீமானா இருக்கணுங்க. தேவனை நீங்கள் அதிகாலையில் தேடி பாருங்களேன். நாங்களாம் வாலி வயசில் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஒன்றுமே இல்லை. அதை வாலிப வயசை நினச்சி பார்த்தாலும் அதில் நான் இதில் அதாவது என் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கே நானும் பிரயோஜனம் இல்லைங்க. அல்லேலூயா. எங்களுக்கு 23 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சிது. அன்றைக்கே நானும் அம்மா கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். பிறகு அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. 85, 86 ரட்சிக்கப்பட்டோம். அன்றைக்கு தேவனுடைய பாதத்தை பிடிச்சோம்.
அல்லேலூயா. அதுக்கு பிறகு தாங்க ஆண்டவர் எங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு பிறகு தேவன் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். சும்மா நீங்கள் ஆண்டவர் காலையில் இருந்து துதிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செட்டில் பண்ணுமோ எல்லாம் செட்டில் பண்ணுவாருங்க, எல்லாமே கொடுப்பாருங்க ஆண்டவர். இந்த அறிவு ஏங்க நமக்கு வரமாட்டேங்குது? அல்லேலூயா. அதிகாலையில் தெய்வத்தை ஆராதிக்கிற அறிவு நமக்கு சிலருக்கு இல்லாமல் போகிறது. அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே நம்ம அசால்ட்டா பார்க்கிறோம். அதுல கிருபை இருக்கிறது, ஜீவன் இருக்குதுங்க. அதுல இந்த ஆராதனையில் ஜீவன் இருக்கிறது. அவருடைய பலிப்பீடத்திலிருந்து ஜீவ வார்த்தைகள், ஜீவ அப்பம். அல்லேலூயா. ஆமா, ஜீவ வார்த்தை, ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீரை நமக்கு பலிப்பீடத்திலிருந்து கொடுக்குறாரு. அது அப்படியே நீ குடிச்சு பாரு, ஒரு பலன் வரும். நம்ம தாகமே அவருடைய வார்த்தையை கேட்கணும். என் தாகமே அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. என் தாகமே நேரத்தை ஃபாலோ பண்ணணும். இதை 3 நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா என் தேவன் உங்க கூடவே இருப்பார். ஆண்டு உங்களை கைவிட மாட்டார். ரொம்ப தூரத்துலேருந்து வருவீங்க, வருத்துக்கு உங்களுக்கு ஒரு வேளை அது ஒரு 2 மைல் 3 மைல் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லேருந்து வரீங்க. பிள்ளைங்க கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர்லேருந்து கூட பிள்ளைங்க வராங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை நீங்கள் லேட்டாய், ஏன்னா டிராஃபிக், அப்படி அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாஞ்சி. ஆனால் நீ வீட்டை விட்டு சரியான நேரத்துக்கு போட்டிடணும். வர வழியில் லேட் ஆகுது, அதை பற்றி கவலைப்படாத. நீ தைரியமாக உள்ள நுழைஞ்சி ஆண்டவர் ஆராதி. அல்லேலூயா. ஆனால் மியூசிக் வாசிக்கிறவங்கெல்லாம் லேட்டாகவே வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இல்லைன்னா ஆராதனை நினைக்கும். நீங்கள் தான் மிக முக்கியம். சிஸ்டத்தில் இருக்கிறவங்க, பிஎஸ் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க, அல்லேலூயா, மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே, இந்த 3 மக்களும் ஆண்டவருக்கு மிக பிரியமாக சரியான நேரத்தில் நம்ம இருக்கணும். பாடகர் குழுவினர் டைமில் நீங்கள் கரெக்டாக போகிறதில்ல, பிஃபோராக உள்ளே வந்துடணும். அப்போ ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு தருவார். இதுதான் கீழ்ப்படிதல். இதில் தான் தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்புறம் என்ன கீழே வாசிக்கலாமா? முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஒரு அல்லேலூயா சொல்லமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட அன்பு கூறுங்க. யாருக்கிட்ட அன்பு கூறணும்? ஆமாம், வீட்டில் இருக்கவங்கிட்ட அன்பு கூறணும். புருஷன் சம்பாதித்து கொடுக்காவிட்டாலும் கூட அவன் மேலே அன்பு கூறணும். சிஸ்டருங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் சம்பாதிச்சு கொடுக்கலனா கூட அவர் மேலே என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அவர் மேலே என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அவன் வேலைக்கு போகாத சோம்பேறியாக இருந்தால் கூட நீங்கள் காட்டுற அன்பில் அவன் அப்படியே துடிச்சு பிடிச்சி ஓடி வேலை தேடின்னு போயிட்டு வரும்போது 1000 ரூபாயோடு வருவான். நீ எரிச்ச முகம், அந்த முகத்தை பார்க்கும்போது அது உள்ளே உட்காந்துட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி காட்டினா எப்படி அவன் வருவான்? கையில் ஒரு கோடாலி வச்சுக்கணும், இந்த கையில் அம்பு வச்சுக்கணும், நாக்கை கடிச்சிட்டு அப்படியே கண்ணை உருட்டி பார்த்துட்டு இப்படி நின்னா அவன் நிற்பான் உங்களுக்கு முன்னாடி? சொல்லுங்க. அதுவும் ஆடிக்கணும் வேற நிற்கிது. டேய் பாலகம், 1000 ரூபாய் எடுத்துட்டு வரலன்னு உன்னை கிழிச்சிட வேண்டா கிழி. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ அன்பு காட்டணும். அதே நேரத்தில் மனைவி இடத்துல அல்லேலூயா, ஆமாம், ஊழியது புருஷர்கள் மிக மிக அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சட்டம் போடணும், அன்பின் சட்டம் போடணும், அதிகார சட்டம் போடக்கூடாது. அதிகார சட்டம் போட்டால் குடும்பம் 2ஆக கிழியும். என்ன சட்டம் போடணும்? அன்பில் சட்டம் போடணும், அன்பில் சட்டம் போடணும். அதிகாரமாக போட்டிங்கன்னா குடும்பம் 2ஆக கிழிஞ்சிடும். அல்லேலூயா. பிறகு ஒட்ட வச்சா கூட அது மறுபடியும் முளைக்கும். அன்னைக்கு நீ சொன்னிய இந்த மாதிரி, அன்றைக்கு நீ இப்படி சொன்னிய, 2 பேரும் அன்றைக்கு இப்படி பேசுனிய, அதுதான் வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. முதல்ல நம்ம எங்கே அன்பை காட்டணும்? மனைவி இடத்துல.
புருஷர் இடத்துல, அப்பா அம்மா பிள்ளைங்க இடத்துல, பிள்ளைங்க அப்பா கிட்ட. நீங்க அன்பு காட்டும் போது தான் தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க 2 பேரும் அன்பா இருந்துட்டு உங்க 2 அன்பா ஆண்டவர்கிட்ட காட்டி பாருங்களேன். அல்லேலூயா. உங்களுடைய லைஃபே வேற. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விசேஷமா நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் முதல்ல புரிஞ்சுக்கணுமா, நம்ம அவர் யாருன்றத புரிஞ்சுக்கணும். நீங்க கஷ்ட சூழ்நிலை பிரச்சனை வரும்போது தாவீது சொல்றாரு, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவர் ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, உம்மை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஜெபம் நமக்கு இருக்குமா? உம்மை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை, உம்மால் சகலமும் கூடும். நீங்க சொல்லுங்க, அவர் பிரசப்படுது, ஆண்டவரே உம்மால எல்லாம் கொடுமை, நான் இப்ப வேதனைப்படுறேன், என்னை சுகமாக்க, என்னை பலப்படுத்த, என்னை ஆதரிக்க, என்னை ஆசீர்வதிக்க, என் பலவீனங்களை மாற்ற உம்மால முடியும். அவரு பவுல் சொல்றாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா கவனிக்கணும், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிப்பார், அவரால் முடியும். நீங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். அவர் எல்லாமே கொடுக்குறாருங்க. நீங்க ட்ரெயினே கேட்டால் கூட ட்ரெயின் கொடுப்பாருங்க என் தேவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொந்த ட்ரெயின் இருக்குது தெரியுங்களா? பெரிய பணக்காரர்கள். நம்புவீங்களா? ஃப்ளைட் இருக்குது, ஓகே, ஃப்ளைட் இருக்குது, ஓகேங்க. ட்ரெயின் இருக்குமா? கிங் காங்கு சொந்த ட்ரெயின் இருக்குது. அவர் பேர் என்ன? கிங் காங்கா கிங் காங்கா. இந்த தென் கொரியா, வடகொரியாவா, வடகொரியா, அந்த முதல்ல அந்த மனுஷனுக்கு சொந்த ட்ரெயின். அவர் எங்கே போனாலும் ட்ரெயினில் தான் போவாராம். ட்ரெயின்லேயே உள்ள எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது அவருக்கு. ட்ரெயின்லேயே ஏவுகன், மற்ற ட்ரெயினை தாக்குறதுக்கு ஏதாவது அங்கே அதாவது ஏவுகன் அந்த ராக்கெட் வருமானால் அவருடைய ட்ரெயின்லேருந்து அதை ஷூட் பண்ணுவாங்களாம். எங்கே போனாலும் ட்ரெயினில் தான் போவாராம் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுக்கு ட்ரெயின் இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லாமா? ஹெலிகாப்டர் இருக்குது, அதெல்லாம் வேறு, அது எல்லாம் வாங்கிடலாம். அந்த ட்ரெயினை மட்டும் வாங்க முடியாது, அது நோ சான்ஸ். நான் சொல்கிறேன், என் தேவனுடைய நாமம் எதையும் செய்ய முடியும். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர். அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. எவ்வளோ அழகா புண்ணும் சொரியும் ரத்தமும் சீரம் வடிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இப்படி சொல்லுவானால், தேவரே நீ செய்ய உம்மால் சகலமும் செய்ய முடியும், நீங்க செய்கிறது யாரும் தடை பண்ண முடியாதுப்பா. நீங்களாம் சொறி பிடிச்சிட்டு ரத்தமும் சீடும் வடிஞ்சிட்டா இருக்கிறோம். நம்ம சொல்றதுக்கு என்ன? தேவன் நம்மை சுகமாய் தாங்கி இருக்கிறார், சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மாற தட்டி சொல்றோம், என் தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் செய்ய நினைக்கிறத யாரும் தடை செய்ய முடியாது. 10 பேருக்கு சார்ஜ் சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை முளைக்குங்க, நீங்க கேட்கறது கிடைக்குங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கை மலருங்க, ஆண்டவர் விசேஷங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமா. இதையும் சாத்தான்கிட்ட இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் இதையும் சாத்தான் கிட்ட இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் இதையும் சத்துரு கையில இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ ஆராதிக்க முடியாது, அந்த ஞாபகம் வராது. பைபிள் வாசிக்க முடியாது, அந்த ஞாபகம் வராது. உன் இதயம் அவன் கையில் இருந்ததுன்னா, ஏசப்பட்டிருந்தா அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஆண்டவரை துதிக்கணும். பைபிள் வாசிக்கலேன்னு இந்த மாதிரி துக்கப்படுவாங்க. ஐயோ இன்றைக்கு பைபிள் வாசிக்கலேன்னு ஒரு துக்கம், ஜெபிக்கலையேங்கிறது ஒரு துக்கம், சபைக்கு நான் லேட்டாக போயிட்டேனேன்னு ஒரு துக்கம் மனுஷனுக்கு வரங்க. அந்த இதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. லேட்டா போறதை குறித்து இந்த மனசுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி இல்லாவிட்டால், வேதம் வாசிக்கிறது இல்லாவிட்டால், அல்லேலூயா, ஜபிக்கிற வாழ்க்கை இல்லாவிட்டால், அந்த இதயம் ஏசப்பண்ட இல்லை, அது சத்துருவின் கரத்தில் இருக்கிறது. ஆனா அவங்க சபைக்கு வருவாங்க, சபைக்கு வருவார்கள், போவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், பாஸ்டர்கிட்ட அன்பா இருப்பார்கள். அல்லேலூயா. மேய்ப்பனுடைய தேவைகளை சந்திப்பார்கள். அல்லேலூயா. ஆமா. அந்த ரகசியம் சத்துரு கையில் இருக்கும் இதயம்.
அது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது மெய்ப்பனுக்கு மட்டும், ஒன்று இயேசுப்பாக்கு, ரெண்டாவது மெய்ப்பனுக்கு தெரியும். யார் யார் எந்த சூழ்நிலை எந்தெந்த ட்ராக்ல போறீங்க அப்படின்றத மெய்ப்பனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும். அல்லேலூயா. ட்ராக் மாறணுங்க, ட்ராக் மாறணும். ட்ராக் மாறணும், இந்த பரிசுத்த ஓட்டத்தில் ஓடி வரணும். அப்போ ஆண்டோடைய விசேஷங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இது இரண்டாவது பிரதான கற்பனை. சண்டையே வராது பாருங்க. இதை 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 விரும்பி செய்வங்க வாழ்க்கையில் சண்டையே வராது. அல்லேலூயா. சண்டையே வராது. சண்டை வருமா? அக்கம் பக்கம் சண்டை வருமா? நம்ம தான் என்ன நேசிக்கிறது போல நான் மற்றவங்களை நேசித்துறேன், எப்படி சண்டை வரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்படின்னா மற்றவங்களை சண்டை போடு அப்படின்னா உன்னை நீயே குத்திக்கணும், நறுக்கு நறுக்குன்னு குத்திக்கணும். புரியுதுங்களா? அப்போ நீ போய் சண்டை போடு. என்னை நான் குத்தி கொள்ளுகிறேன், உன்னையும் குத்துவேன். உன்னை நேசிக்கிறீங்களே, இதை எப்படி எப்படிலாம் சோப் போட்டு கழுவுறோம், எவ்வளோ என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் வந்துட்டாரா மேட்ருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டுருக்குறோம். சிலர் நினைக்கிறத நான் சொல்ல, அவங்க இதை எனக்கு தெரியும்ல, எங்கெங்கேயோ சுற்றி வந்தார் பாருப்பாங்க. அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களுக்கு பவுடர் வாங்கி கொடு. இல்லாதவங்களுக்கு உன்னை நேசிக்கிறது போல அவங்களை பியூட்டி பார்க் கொண்டு போ. உன்னை நேசிகளுக்கு நல்ல நீ விரும்பின சாரி வாங்கி கொடு. அதுதான் சொல்லுது பைபிள். ஹல்லேலூயா. ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும். நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் கூட்டின்னு போயிட்டு தானே இருக்கிறேன். ஐ எம் லவ்வர். அது இல்லை. ஏழைகளை, திக்கற்றவர்களை நான் கூட்டிட்டு போய் தானே இருக்கிறேன், என் ஒய்ஃபை. அது இல்லை. ஆண்டவரை நேசிக்கிற ஏழைகளை நான் கூட்டிட்டு தானே போறேன், என் புருஷனை. அது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாதவர்களை நேசிக்கும் போது சர்வ வல்லவர் ஆண்டவர் உன்னை நேசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன் மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அல்லேலூயா. யாரையும் நீ சண்டை போட மாட்டாய், சண்டையே வராதுங்க. இந்த கற்பனையை நிறைவேற்றுகிறவன் சண்டையே போட மாட்டான். அல்லேலூயா. இப்ப எல்லாம் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? கற்பனை அதே தேடுறீங்களோ? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நல்ல இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். ஏசப்பா சொல்றார், சண்டையே வராது. உன்னை நேசிக்கிறது போல புருஷனை நேசிக்கிற, உன்னை நேசிக்கிறது போல் மழையை நேசிக்கிற, உன்னை நேசிக்கிறது பிள்ளைகளை நேசிக்கிறோம், நேசிக்கிறது போல் ஆப்போசிட்டில் இருக்கிற குடும்பத்தை நேசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாமே நேசிக்கிறது. அதாவது நோ ஃபைட், சண்டையே அங்கே வராது. அல்லேலூயா. சண்டையே வராது. நெக்ஸ்ட் லைட்டு எங்கே இருப்பாங்க? நெக்ஸ்ட் லைட்டில் எங்கே இருப்பாங்க? அவங்க எப்படி பண்ணுவாங்க? பதிவு இருந்து சுடுவாங்க, பதிவு இருந்து சண்டை போடுவாங்க. அங்கே இல்லைங்க, இங்கேயே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைட் யாராவது கொஞ்சம் நல்லா வந்துட்டா, பார்த்தியா எங்கேருந்து வந்த தெரியலையே அவளுக்கு, காஞ்சு போய் கிடந்தா இன்றைக்கி எப்படி சக்க சவையல்னு நல்லா அழகாக அவரை இண்டிகேட்டு வர மின்னுது, எப்படி வந்தது அவளுக்கு? இவன் தாங்க நெக்ஸ்ட் லைட்டு. மறைஞ்சிருந்து பதவி செய்வான் வேலை. புரியுதுங்களா? இவன் எப்படி வீடு கட்டினான்னு தெரியலையே, எங்கே சம்பாதிக்கிறானு தெரியலையே, எங்கே கொள்ளடிக்கிறானு தெரியலையே.
இவன் தாங்க நெக்ஸ்ட் லைட்டு, இவன் தாங்க சண்டைக்காரன், இவன் தாங்க தன்னை நேசிக்கிறதுல பிறனை நேசிட்டா சண்டையே இருக்காது, நெக்ஸ்ட் லைட் என்பதே இருக்காது. சண்டைக்காரர், அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழ்ல? சண்டைக்காரர். அவருக்கு சண்டைக்காரர் அவர்கள். நம்ம உள்ளத்துல நினைக்கிறோமே இவன் தாங்க பயங்கரமான சண்டைக்காரங்க. அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிறது உண்மையா பொய்யா சொல்லுங்க, ஒரு அல்லையே சொல்லாமா? அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படி இனி யாரையும் உள்ளத்துல நம்ம அவங்க செத்து போகணும், கை கால் உடையணும், அவங்களுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சண்டையா வராதுங்க. இந்த கற்பனை ஆண்டவர் சாதாரணமா சொல்லுங்க, அது சண்டையே வராது. உலக நாடு நல்லா இருக்குங்க, சபை ரொம்ப ஆசீர்வாதமா வரங்க. அல்லேலூயா. ஆமா. அதுவும் என்னன்னா நெக்ஸ்ட் ரைட்ல ஆள் சேர்க்கிறாங்க. என்ன சும்மா நான் மெட்ராஸ் பேசுற மாதிரி பேசினதும் என்ன ஆனா அந்த பக்கம் போற, அவங்க கூட சேர்ந்துங்க, என் கூட வர மாட்டியா நீ? ஆள் சேர்ப்பாங்க. இதெல்லாம் சபையில் இங்கே நம்ம சபை சுத்தமான சபைங்க. மெய்யாகவே நான் சொல்கிறேன், நம்முடைய சபை பியூருங்க. அது மற்ற சபையில் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆள் சேர்ப்பார்கள். என் கூட இரு, நான் சொல்கிறது தான் செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், நான் பண்ணுறது தான் பண்ணணும், நீ என் கூட இருக்கணும். புரியுதுங்களா? சபையில் ஃபைட் இருக்குதுங்க, குரூப் இருக்குது, சபையில் குரூப் இருக்குது. இந்த சபையில் இல்லை. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அல்லே சொல்லாமா? சொல்லி கொடுத்து உன்னை இழுத்துக்குவாங்க, இழுத்து உன்னை நரகத்துக்கு நேராக பக்காவாக நடத்துவாங்க. தப்பவே முடியாது. தப்பி தவி உயிரை விட்டினா நீங்கள் அழகான அவர் பாதம் உலைக்களத்தில் காய்ந்த பாதம் போல, வெண்கலம் உலக்களத்தில் காய்ந்ததுன்னா அது எப்படி இருக்குமா? அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு உன்னை அவர்கள் வழிநடத்தி கொண்டு போய் தள்ளுவார்கள். உலக்களத்தில், உலக்களம்னாக்கா ஒரு நெருப்பை காய வைப்பான் பாருங்க, வேறொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உருவாக்குறதுக்காக, வேறு வெப்பன்ஸ் உருவாக்குறதுக்காக அதை அடித்து அது நல்ல வெந்து அது கோல்டு கலரில் அது அப்படியே பலன்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? இருக்கிறது, அப்படிப்பட்ட உள்ளங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்மை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசித்தாலே தேவன் உன் கூட வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்கள் நல்லா இருப்பங்க செல்வங்களே. அல்லேலூயா. அப்போ நெக்ஸ்ட் லைட் எங்கே இருக்கிறாங்க? நெக்ஸ்ட் லைட்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ சொல்லணும், பேசணும். நான் உங்களை அடிக்கலையே, கிள்ளி விடலையே, நீங்கள் ஏன் என்னை முறைக்கிறீங்க? சொல்லுங்க. உள்ளத்தில் இருக்கிறாங்க. எங்கே இருக்குது? உள்ளத்தில் பெரிய ஒரு உலகமே நடந்துட்டு இருக்குது உள்ளம். அல்லேலூயா. அதான் ஏசப்பா வந்துட்டான்னா இதெல்லாம் வெளியே ஓடிடும். ஏசப்பா வந்துட்டான்னா இதெல்லாம் வெளியே போயிடும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. என்னடா இது, இன்னும் எவ்வளோ சத்தியம் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் உங்களை 10 மணிக்கெல்லாம் அனுப்பணும்னு பார்த்தேன், நைட்டு 10 மணிக்கு தான் அனுப்பும் போல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உபாகம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அதை கட் பண்ணிட்டு இப்படி வரேன், டைம் இல்லை. இதுவும் 40-50 நிமிஷம் போயிடுச்சு. என்னை நோக்கி, தப்பா வாசிக்கிறீங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்ப இவ்வளவு நாள் 50 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இதுக்கு அதுக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர்.
வேற என்ன உங்ககிட்ட கேட்கிறார் ஆண்டவர்? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு தேவனிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு தானே கேட்கிறாரு. வேற என்ன கேட்கிறார் ஆண்டு? ஏன் கேட்கிறாரு? அதுன்னா நம்மை பிளஸ் பண்றதுக்கு, அல்லேலூயா, நம்மை ஆசீர்வதிக்கிறது. அதாவது மந்தையில கடா இருக்க நீ நெசல் கொண்டதை வந்து பலி செலுத்துகிறது என்ன? நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன், ஒரு குட்டி போகிறது 4 குட்டி போட வச்சிருக்கிறேன். கடா உன் மந்தையில் இருக்கும்போது எனக்கு நெசல் கொண்டதை கொண்டு வந்து பலி செலுத்துகிறது என்ன? அந்த ரேஞ்சில் இந்த வார்த்தை வருது. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்? உன் முழு இதயத்தை கொடுன்னு தானே கேட்குறேன். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னை முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிறவருடைய கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், செல்வங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோரும் அல்ல, ஒரு சிலருக்கு கற்பனைகளை கை கொள்ளாத இதயங்கள் இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாள் எவ்வளோ அழகாக வந்திருக்கிறீங்க. என் தேவன் உன்னை வெறுமையை அனுப்புவாரா? இல்லை, ஒருபோதும் இல்லை. உன்னை பிளஸ் பண்ணி தான் அனுப்புவார். செய்தி வேற, அவருடைய ஆசீர்வாதம் வேற. நீ வந்த நோக்கத்திற்கு ஒரு பலன் உண்டு, நீ வந்த நோக்கத்திற்கு ஒரு பலன் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். நீ கர்த்தரை புகழ போற, அவர் உன்னை பிளஸ் பண்ண போகிற, நீ தேவன் ஆசீர்வதிக்க போகிற. உன் தேவை உன் வீட்டில் நடக்க போகுது, உன் குறைவு நிறைவாக போகுது. திருப்தியான வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறார், திருப்தியான வருமானத்தை தரப்போகிறார், திருப்தியான சுகபலம் தரப்போகிறார், திருப்தியான வேலை வாய்ப்பு, திருப்தியான வீடு வாசல் தேவன் உனக்கு ஏற்படுத்துவார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. வேற என்னத்தை கேட்கிறார்? நீங்க என்ன ஆராதிங்க, முழு மனதோடு தேடுங்க, நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் இல்லையா? அதை தான் தேவன் சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எவ்வளோ பெரிய மேன்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவர் என்னோட கூட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு தேவன் உன்னை தெரிஞ்சு கொண்டாரு, உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரம்மா. எவ்வளோ பேருக்கு இன்னும் உன் குடும்பத்தில் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலை, உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரும் ரட்சிக்கப்படலை, உன் ரிலேஷன் சர்க்கிளில் இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. உனக்கு தேவன் இந்த கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால் நீ கொடுத்து வைத்தவன், நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரன், தேவனுடைய ராஜ்யம் உனக்கு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் முழுமையாய் தேடி வா அப்படின்னு தேவன் நம்மை இன்னும் ஸ்ட்ராங் பண்றாரு. அவ்வளவுதான். அல்லேலூயா. நம்ம இந்த உலக காரியங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது மெய்யாகவே என் செல்வங்களை நீங்கள்லாம் ராணியாக ராஜாவாக ஆண்டவர் உன்னை வைப்பார். அதாவது நீங்கள் சாப்பிட்டு 10 பேர் கொடுப்பீங்கம்மா, அதாம்மா என் தேவனுடைய கிறிஸ்துவின் ஆசீர்வாதமே அதுதான். அல்லேலூயா. நம்மை செல்வந்தர்களாக மாற்றுகிற வேலை அவர் வேலை. நம்ம சரியா அவரை தேடுகிறது சரியா இருந்தால் போதும், அவர் சரியா நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதி, இதே உபாகம் புஸ்தகத்தில் எப்பேற்பட்ட வியாதியும் உன்னை விட்டு விலக்குவேன் அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர். இங்க ரைட்டிங்ல கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா. வியாதி குறித்து பயப்படாத, விசுவாசியை மாறு, வியாதி ஓடிடும். அவர் மேல விசுவாசியை மாறிடு, முழு விசுவாசியை மாறிடு, வியாதி உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமா, நீ 200 கிலோ கூட பெருகட்டும். யாருன்னா 200 கிலோ இருக்கிறீங்களா? என் பேரன் 100 கிலோ இருக்கிறான். ஒரு அல்லையா சொல்லாமா? இப்பதான் அவனுக்கு அக்கறை வந்துக்குது குறைக்கணும்னு. 10 கிலோ குறைச்சிருக்கிறான். நீ 200 கிலோ கூட இருங்க, கால் வலி வராதுங்க விசுவாசியா இருந்துட்டா. நீ அவரை மட்டும் தொழுது கொள்கிற மகளா இருந்தா கால் வலி நவர் எந்த பெயின் வராதுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை வந்தாலும் உன்னை கர்த்தர் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா முதல்ல நான் என்ன நினைப்பேன்னா, நான் ஆண்டவருக்கு என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த காரியம் வந்திருக்குது, இதுதான் நான் முதல்ல சிந்திப்பேன். அல்லேலூயா. இதுக்காகவே நான் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு உபவாசிப்பேன். அல்லேலூயா. பல மணி நேரம் உபவாசிப்பேன்.
இந்த காரியங்கள். ஏன்னா செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் தேடணும்ல, அது தேடாது தான் நல்லா இருக்காது. அவருடைய பாதத்தில் போய் கெஞ்சணுங்க, கண்ணீர் விட்டு கெஞ்சணும். டாடி ஐ மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங். அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நீ போய் கண்ணீர் விடணும். நம்ம ஒரு வேளை தப்பி தவறி ஏதாவது பண்ணிட்டோமா, அவருடைய பாதத்தில் போய் நம்ம கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் தருவார். செஞ்சுட்டு இதையும் மறுத்துருங்க. ஸோ அது தேவனை அறியவே முடியாது. அவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கும் சபைக்கும் சம்மந்தம் இருக்கும். அந்த சபை தான் அவருடைய வருகையில் கைவிடப்படும். இயேசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்காது, சபைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும். அந்த சபை தான் கர்த்தர் வரும்போது கைவிடப்படும். நாம் ஏன் அந்த பரிதாபத்துக்குள்ளே தள்ளப்படணும்? இப்பொழுது சுகமாக இருக்கும்போது அவர் முழு இதயத்தோடு தேடுவோம். தேவன் நமக்கு நலமானவைகளை கர்த்தர் செய்வார். பிறகு வாசிக்கலாம். நான் இன்று உனக்கு வாசித்தோம் 14வது வசனம். நான் இன்று 14 இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். எது ஆண்டவரது? வானம் பூமி அதில் உள்ள எல்லாமே. அப்படி நீயும் கர்த்தருடைய, நம்ம அதுக்குள்ள தானே இருக்கிறோம். நம்மளாம் யாருடையவர்கள்? வானமும் பூமியும் அவருது, அவருக்குள்ளே இருக்கிறோம். அவர் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. பூமியில் மனுஷனுக்கு சுயத்தை கொடுத்துட்டார். அதுதான் ஒருத்தன் அல்லாவாக இருக்கிறான், ஒருத்தன் இந்துவாக இருக்கிறான், ஒருத்தன் கிறிஸ்துவாக இருக்கிறான். சுயத்தை தேவன் கொடுத்துட்டார். இதில் எவன் என்னை தேடி வரானோ, கிறிஸ்துவனை கூட சரி, எவன் என்னை தேடி நாடி வரானோ அவனை என் ராஜ்யத்திற்கு நான் கொண்டு செல்வேன். அதான் அவருடைய திட்டம். சுயத்தை கொடுத்துட்டார். அதனால அவனும் ஒரு தெய்வங்களை எடுத்துக்கிட்டான், தானே உருவாக்கி ஒரு தெய்வங்களை எடுத்துக்கிட்டான். அல்லேலூயா. இதில் விட்டு ஏன்னா சுவிசேஷம் ஃபுல்லாக அறிவிக்கப்படுகிறது பூமி எங்கும். இதில் சுவிசேஷத்தை எவன் விரும்பி என்னை ஏற்றுக்கொள்கிறானோ அவனை நான் என் ராஜ்யத்திற்கு ஏற்றுக்கொள்வேன். மறுபடியும் சொல்கிறேன், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் பங்கு இருக்கணும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும், நமக்கும் சபைக்கும் பங்கு இருந்தால் போதாது, கிறிஸ்துவோடு நமக்கு பங்கு. கிறிஸ்துவோடு பங்கு இருக்கும்போது அது சபையில் விசேஷமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சபைக்கும் நமக்கும் பங்கு இருந்தால் காணிக்கை கொடுக்கறது, வருது போகிறது, வெளியே நான் சந்தோஷமாக இருக்கிறது, உலகத்தோடு இருக்கிறது, உலக பாவங்களாம் செய்கிறது, சண்டேனா நான் சபைக்கு வருது, சபைக்கும் உனக்கும் சபைக்கும் மனிதனுக்கும் பங்கு இருந்தால் அந்த சபை தான் தேவன் வரும்போது கைவிடப்படும். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து பலிப்படத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. அப்படிப்பட்ட கோட்பாடில் பயபக்தியோடு நாம் வரும்போது, அவர் வரும்போது அப்படிப்பட்டவர்கள் பூமியில் இருக்க மாட்டார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வார்கள். அதுதான் நமக்கு வேணும். நான் என்ன சொல்கிறேனோ என் செல்வங்களே, நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுங்கன்னா கூட நீங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க தயாராக இருந்தீங்க. அவர் சொல்கிறார், உங்கள் கண்களை பிடிங்க எனக்கு கொடுன்னா கொடுத்துருப்பீங்க. அவ்வளவு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை மேலே அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மெய்ப்பன் என்ன சொல்லி கொடுக்குறானோ அப்படியே செய்யுங்க. அல்லேலூயா. இன்றைக்கி போயிட்டு நீங்கள் கடையில் ஆசிட் வாங்கி உங்கள் முகத்தை பூசிங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் ஆசிட் பூசின்னு வந்தீங்கன்னா என் தேவன் உன்னை கைவிடுவாரா? ஹலோ, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு அப்படியே செய். தேவனுடைய வருகையில் சபையே நீ தான் முதல் இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருப்ப. அல்லேலூயா. ஆசிரியர் பூசிக்க சொல்லலை, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கடைசி காலம். நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் மகிம்பட ஆண்டவர் வல்லவராக இதில் தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கீழ்ப்படியதில் தான் பிளஸிங் இருக்கிறது. அல்லேலூயா. போலாம், வேகமா போயிடலாம். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு, ஆகையால் எத்தனாவது வசனம்? ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஒரு அல்லே சொல்லமா. அப்ப இங்க வந்து இருக்கிற நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? தேவனால்
சொல்லுங்க, தேவனால் நான், சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ உனக்கு தீங்கு வராது, கீழ்ப்படியணும். சொல்றது கீழ்ப்படிஞ்சணும். நீங்கள் முதல்ல வீட்டில் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பாட்டிலில் தண்ணி கொண்டு வாங்க. 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்னா நாளைக்கு அடுத்த வாரத்தில் எல்லாம் பையிலையும் 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுதான் கீழ்ப்படிதல். அது ஆண்டவர் பார்ப்பார். பையுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்பார். ஒரு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் வரும். அது மாறாதுங்க, அது மாறாது. அடுத்த வாரம் தண்ணீர் குடிக்கிறவங்களாம் கரெக்டாக 10 ரூபாய் பாட்டில்னா அந்த 10 ரூபாய் பாட்டில் தான் வரணும். ஒரு அல்லலையா சொல்லாமா? அதுதான் கீழ்ப்படிதல். நமக்கு இருக்குதுங்க பானை, அதெல்லாம் இடுப்பில் வச்சுன்னு வர முடியுமா? நல்லா இருக்குமா? அது என்னம்மா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கிற, கையில் பைபிள் வச்சுன்னு என்ன குடத்தையும் தூக்கிட்டு போகிறேன். வரவங்க கேட்பாங்க, அப்போ தண்ணி தாக்க எடுக்கும், நான் குடிக்க கொண்டு போகிறேன். நல்லா இருக்குமா? அது 10 ரூபாய் பாட்டில்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. இருக்குது 1.5 லிட்டர் கூட 2 லிட்டர் கூட இருக்குது. அது எடுத்துகிட்டு வந்து அசிங்கமாக இருக்கும். இது பாருங்க, தெரியவே தெரியாது, அது குடிக்கிறதும் தெரியாது. நீ அழகாக திறந்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அழகாக வச்சு ஜென்டலாக போயிடுங்க. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் எவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்குது. நம்ம விட்டுறோம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. நீ கீழ்ப்படியும் போது அவருடைய ராஜ்யத்தில் நீ முதல் ஆளாக இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உன்னை விடவே மாட்டான். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கலங்கவே விட மாட்டார்ப்பா. உன் மன தேவையெல்லாம் சந்திப்பார். உனக்கு நல்ல லைஃப், கெட்ட லைஃபாக இருந்தாலும் நல்ல லைஃபாக மாற்றிடுவார். அல்ல திருமணம் ஆகலையா, உனக்கு நல்ல லைஃப் தருவார். நீ ஏன் லைஃப்பை தேடிக்காத, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல லைஃப் ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கீழே போயிடலாம். நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இங்கதான் நம்ம சிலருக்கு ஆண்டவர் இந்த கீழ்ப்படியாதவர்களுக்கு சொல்றாரு, உங்க பிடரியை என்ன பண்ணக்கூடாதா? பிடரி எங்க இருக்குது? ஹலோ, ஒரு மனுஷனுக்குள்ள பிடரி எங்க இருக்குது சொல்லுங்க. அதுல வேற சந்தேகமா? அல்லேலூயா. ஆமாம், உன் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதுவும் இந்த கடைசி காலத்தில் தேவனை தேடுங்க. அல்லேலூயா. அங்கே எல்லாம் வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்படி வாசிக்கக்கூடாது. ஆகையால் நான் என் பிடரியை கடினப்படுத்தாமல். அல்லேலூயா. ஆமாம், என் இருதயத்தின் நுனித்தோலை நான் விருத்த சேதனம் பண்ணுவேன். எப்படி பாடிக்கணும்? எல்லாம் அங்கே ஒரு விரல வச்சுக்கோங்க. ஆகையால் இந்த நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது தான் தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. நான் உனக்கு தசம பாகம் நிச்சயமா மாசம் கொடுத்துரும்பா. கொடுத்துட்டு சோம்பேறி ஆராதனை, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஆராதனை, இதெல்லாம் அந்த தசம பாகத்தை காலி பண்ணிட்டோம். முதல்ல கீழ்ப்படிதல், நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இருதயத்தில் நீ கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே, இனி நான் உம்மை ஆராதிக்கிறதை தவிர நான் எதையும் செய்ய மாட்டேன். நேரத்தோடு நான் உம்மை ஆராதிப்பேன். நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணணுங்க. அது பண்ணாதவங்க அடிக்கடி அவன் பிடரியை கடினப்படுத்துறான். அவர் அப்படிதான் பேசுவார். நான் பேசலைங்க, பைபிள் பேசுதுங்க. அல்லேலூயா. பைபிள் பேசு. I don't say, the Bible say. வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் பற்றி கொள்ளும்போது உடன்படிக்கை விருத்த சேதனம் இன்னும் எவ்வளோ பேர் பண்ணலைங்க. அந்த விருத்த சேதனம் பண்ணிட்டாலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துடுவாருங்க. அவர் உள்ளே வந்தாலும் மகிழ்ச்சியாக எனக்கு குடும்பம்.
இந்த இருதயத்தை இனி என் வாழ்க்கை இயேசுக்கு மட்டும்தான் விருத்த சேதனம். இனி என் வாழ்க்கை கர்த்தருக்கு மட்டும்தான் விருத்த சேதனம். அல்லேலூயா. இனி என்னுடைய லைஃப் வாழ்நாள் முழுதும் என் தேவனுக்கு மட்டும்தான் விருத்த சேதனம். நீங்க செஞ்சு பாருங்களப்பா. அப்பா உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார்ப்பா ஆண்டவரே. அல்லேலூயா. பஸ்ஸு கேட்டால் என் தேவன் பஸ்ஸு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். நீ என்ன கேட்குற, கார் கேட்டால் கார் கொடுப்பார். ஆனால் உன் இதயம் அது மேலே இருக்காது. அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் எது மேலே ஆசைப்பட மாட்டான், ஆனால் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பாருங்க. நீ என்ன, உனக்கு என்ன தேவையோ அதை டபுளாக கொடுத்துருவாருங்க ஆண்டவர். அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் நுனித்தோலை, இருதயத்து நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அவனுக்கு என்ன கேட்கிறோன்னு அதை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுல ரொம்ப ஜாக்கிரதை. கீழப்ப இல்லம்மா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆமா, ஒரு அல்லே சொல்லம்மா. காசு கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு நம்ம தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம். நான் அழகாக பைபிள் மாதம் நான் ஆண்டவருக்கு கனப்படுத்திடுறேன், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நுனித்தோல், இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாலோடைய அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. பண்ணப்பட்டால் போகலாம். முதலில் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலுக்கு பிறகுதான் தேவன் நம்மை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நிறைய பெருக மந்தை பெருகிடும். ஆனால் மந்தையில் கடா இருக்கையில் கர்த்தருக்கு நெசல் கொண்டதை கொடுக்கக்கூடாது. அதன் விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆதியில் சொன்ன, தயவுசெய்து நீங்கள் ஆண்டவருக்கு ₹1 கொடுத்துட்டு அவரை கோபம் வாங்கி கொள்ளக்கூடாது. அல்ல இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கும்போது மன உற்சாகத்தோடு நிர்ணயமாக செய்யும்போது அதை ஆண்டவர் அவர் நீ கொடுக்கும்போது அவர் கையில் வாங்கிக்குவார். அதை அல்லேலூயா. அவர் கையில் வாங்கிக்குவார். பிறகு அதை உனக்கு அப்படியே பிளஸ் பண்ணுவார். உன்னுடைய தேவை நீ எங்கெங்களும் போய் நிற்கிறிய ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சேனை என்பதை மாலையில் உங்களோடு பேச ஆண்டவர் அருள் செய்வாராக. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சேனை என்னென்ன அப்படின்றத நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை செய்வார். இங்கே உலகத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய சேனைகள் இருக்கிறது. அவன் முஸ்லீமாக இருப்பான், இந்துவாக இருப்பான், கிறிஸ்துவனாக இருப்பான், நாத்திகனாக இருப்பான், அவன் தேவனுடைய சேனையாக இருப்பான். அல்லேலூயா. ஆமாம், நீ அந்தரங்கத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்கள் உனக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை 17வது வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? உங்கள் கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அங்க மேல் வசனம் இங்க வந்துருச்சா? அல்லேலூயா. ஆமாம். என்ன வசனம்? உன்னை நேசிக்கிறது போல. அந்த வசனம் இங்கே வந்துருச்சிங்களா? மறுபடியும் அதே வாசித்துக்கலாமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நான் செய்து வருகிறார். அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எவ்வளோ அழகா அந்த வசனம் இங்கே நிறைவேறுதா? ஆண்டவர் செய்கிறாரா? செல்வங்களே, நீங்கள் உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு நேர் முழங்கால் நின்று இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணப்படுவோம். என்ன வந்தாலும் ஓடி வந்து விழுந்தோம் ஆண்டவருடைய பாதத்தில். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வரக்கூடாது, ஆனால் சூழ்நிலை மாறினாலும் வந்து விழுந்துடணும். முதலாவது தேவனை ஆராதிக்கிறதுல நம்ம விசேஷமாக இருக்கணும். அவர் நம்மை கைவிடாமல் காத்துக்கணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அவரை தேடுகிறது தான். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக வரணும்னா நீங்கள் அவரை பற்றி கொள்ளுகிறது தான். நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணணும். இனி நான் உம்மோடு இருப்பேன்ப்பா, நீ உடன்படிக்கை பண்ணதான் உனக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய விசேஷங்கள் உனக்கு கிடைக்கும். ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு ஆவியானவர் எந்த இடத்துல பேசும்போது இந்த 1 ஹவரில்
ஆண்டவர் எங்கே பேசும்போது உன் இதயம் தொட்டதோ அந்த இடத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே என்னையும் என் இருதயத்தின் நினைத்தோலை வருத்த சேதனம் பண்ணப்பட எனக்கு அருள் செய்யும்.